இப்போ நம்ம என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான இருக்கிற ஒரு டான்ஸும் அந்த சிறுவனும் அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி அது ட்ரெண்டிங் ஆனது அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டான்ஸ் தாங்க. இந்த சின்ன பையன் இந்த ஸ்டெப்பை போட்டு வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிருக்கான் அப்படிங்கிறதுல எல்லாத்துக்குமே தெரியும். சோசியல் மீடியாவில் வைரலாக இந்த வீடியோ வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவில் ஒரு பாரம்பரிய படகு போட்டியில் இந்த சிறுவன் நடனம் ஆடினது தாங்க ட்ரெண்டிங் ஆகிருக்கு. எப்படி எப்படி ட்ரெண்டிங் ஆனார், இந்த சிறுவன் யார் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த பையன் பேர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பையன் நேம் வந்து பார்த்திங்கன்னா ராயன் ஆர்கான் திகா. இந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 வயசு தான் ஆகுதுங்க. இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா 9 வயசுலேருந்து அந்த படகு போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறது. அந்த இசைக்கேர்த்து நடனம் ஆடுறதுனால என்னவோ ஃபுல்லாக எல்லாத்தையும் கவரும் வண்ணத்தில் அந்த பையன் இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா? கடந்த ஜனவரி மாதம் அவங்களோட பாரம்பரிய திருவிழாவான படகு போட்டியை நடத்துகிறப்ப இந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்குங்க. எஸ்ஆர் ராமஸ் அப்படிங்கிறவர் அவரோட டிக்டாக் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படகு போட்டியை வந்து ஒரு ஒளிப்பதிவு வந்து அவரோட டிக்டாக்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்காருங்க. அந்த அப்லோட் பண்ண ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு ஃபுல்லாக பரவி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அது ஒரு கவர்ச்சிகரமாக இந்த லெவலுக்கு ஸ்பீடாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட கருப்பு ட்ரெஸ்ஸும் பேக்ரவுண்டில் உள்ள மேன் பவருக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவோட அந்த இசைக்கேற்ற நடனமும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணுங்க. இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா பகுத் சல்லூரின் அப்படிங்கிற ஒரு திருவிழா. இது இந்தோனேஷியாவில் பாரம்பரியமாக வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் நம்மளோட பாரம்பரியம் என்ன அப்படிங்கிறது தெரியாம தான் நம்ம பல பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளோட பாரம்பரியம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவுட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்மளோட ட்ரெடிஷ்னல் நம்மளோட பாரம்பரியம் அது எல்லாமே வருங்கால ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இன்புட் கொடுத்து நம்மளோட பாரம்பரியம் இதான்ப்பா, நம்மளோட மொழி இதான் அப்படிங்கிறத எப்பொழுதுமே நம்ம வந்து கற்றுக் கொடுக்கறதுல மறக்கவே கூடாதுங்க. நமக்கான மொழி, நமக்கான அடையாளம், நமக்கான பாரம்பரியம் அப்படிங்கிறது காலங்காலமாக வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஆரா விவசாயம் அப்படின்னா என்னன்னு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஆரா விவசாயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா மக்கள் வந்து பாரம்பரியமாக வந்து ஒரு பகுதியில் மட்டும் வந்து இதை சொல்கிற வந்து ஒரு வேர்டுன்னு கூட சொல்லலாம். இந்த ஆரா விவசாயத்துக்கூட மீனிங் என்ன அப்படின்னா செய்யறதுக்கு மிக எளிமையாகவும் இரும்போட அவங்க வந்து ஒரு பாரம்பரிய விவசாயத்தை பண்ணுறதுனால ஆரா விவசாயம் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. இந்த சிறுவன் வந்து பார்த்தீங்கன்னா ராயனோட நடனத்துக்கு ஏற்ப அந்த இசைக்கு ஏற்ப இருக்கிறதுனால பகுத் ஜலூரின் அப்படிங்கிற படகு போட்டி வந்து மிக விறுவிறுப்பாக போகிறதாகவும் அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதாகவும் பார்க்குற மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறதாகவும் நம்புகிறாங்க. எல்லா படகுலையுமே ஈவனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் யூனிஃபார்மில் ஒவ்வொரு பையன் இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு வராருங்க. இந்த பையன் ட்ரெண்டிங்காக இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அவரோட ஒரு தனித்துவமான திறமன் கூட சொல்லலாம். ராயனோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் மக்களை விட உள்ளூர் மக்களையும் தாண்டி அவனோட புகழ் அதிகமாகிறதுனால என்ன பண்ணுறாங்க அந்த கவர்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சுற்றுலா துறை தூதராக வந்து பணியும் வந்து அவருக்கு கொடுக்குறாங்க. 11 வயசு பையனுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறையோட ஒரு பதவியும் ஒரு பொறுப்பையும் கொடுத்து அதுக்கான ஊக்கத்தொகையும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த நாட்டு அரசு. உலகளாகிய பிபிசி சேனல் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், அது ஒரு பெரிய நெட்வொர்க் அப்படிங்கிறதும். பிபிசி சேனல்ல வந்து இந்த பையனோட வந்து அமெரிக்க கால்பந்து வீரர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெவிஸ் கெல்ஸ் அப்படிங்கிற ஒரு கால் பிளேயரு அவரோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் வந்து வியூ ஆகிருக்கிறதும் அந்த பையனோட வீடியோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேட்டடாக, அதாவது அந்த பார்வையாளர்கள் வந்து இந்த வீடியோட பார்வையாளர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வர லெவலுக்கு இருக்கு. அந்த லெவலுக்கு இந்த பையனோட ட்ரெண்டிங் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஈடி தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் ரியால் அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் தான் வந்து நடைபெற்று இருக்குங்க. வருஷம் பாரம்பரிய கலைகளை வந்து அவங்க வந்து இன்னமும் வந்து தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து ட்ரெண்டிங் ஆயிருக்கான். இது போல சுவாரஸ்யமான நிகழ்வுகளுக்கு வந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பையன் போல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி அதிக வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமான திறமை கொண்ட அதிக மக்கள் வந்து இருக்காங்க, அதிக சிறார்கள் இருக்காங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊக்குவிக்கணும். ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு இன்புட் கொடுத்து இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத அந்த குழந்தைகளுக்கு சேர்ற மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்கணும், புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். அது போல நம்மளோட பாரம்பரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து சிறு வயதுலேருந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை நல்லா இருக்கும், நம்ம பாரம்பரியமும் எந்த ஒரு எதுவும் இல்லாமல் இருக்கும். போல உலகளாகிய நிகழ்வுகளுக்கு நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கிங்க.